இங்கே கட்சியை பயன்படுத்தி கொள்கிறவன், கட்சிக்கு பயன்படுறவன், 2 பிரிவு தான். கட்சிக்கு பயன்படுறவன் தான் படைக்கு சரியான தளபதி. இப்போ அப்படிப்பட்ட தேர்வில் தான் உங்களை எல்லாம் களத்தில் நான் நிறுத்தியிருக்கேன். என் தேர்வு சரியானது என்பதை எல்லாரும் ஏற்றுக்காங்க, பாராட்டிட்டாங்க. தகுதியற்ற ஒருவரை நான் நிறுத்துறதில்லை, கோடிட்ட இடத்தை நிரப்புறதில்லை எப்போவுமே. அப்போது இப்போ நமக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் இருக்குது. கடுமையாக உழைச்சிட்டிங்க. இந்த 2 நாளும் இன்னும் ஈடுபாட்டோட கடலையே தாண்டிட்டீங்க. கரைதான் இருக்குது. உழைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆகச்சிறந்த கோட்பாடு, கருத்தியல். அதை செயல்படுத்துவதற்கான கடுமையான உழைப்பு. வேறு எதுவும் நமக்கு இல்லை. இதை உள்வாங்கிக் கொள்கிற தன்மானமும் இனமானமும் கொண்ட நம் இன சொந்தங்கள் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அவங்க நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காங்க. நம்ம அவங்க இதயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் தான் வெற்றி தாமதிக்கும். எப்பவுமே மண்ணை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் மனத்தை முதல்ல வெல்லணும். இனத்தை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் இதயத்தை வென்று ஆளணும். அதை விட்டால் வழி கிடையாது. இப்போ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு முன்ன நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம திரள் நிதின்னு கேட்கும்போது ஏளனமாக பேசுனது இருக்குது. அது எப்போவும் பேசுவாங்க. திருட்டு நிதிக்கு திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. ஒரு மக்கள் இயக்கம் எல்லாவற்றையும் மக்களை சார்ந்தான் இருக்க முடியும். வலிமையும் வளமையும் இனமும் பணமும் மக்களாக தான் இருக்க முடியும். அதுதான் லாவோட்ஸ் சொல்கிறார். மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு தொடங்குங்கிறார். அவனுடைய கனவு தலைவனே தேவைப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. எல்லாத்தையும் வென்ற பிறகு இது யார் செஞ்சதுன்னா மக்களை சொல்லு நாங்கள் தான் செஞ்சோம்னு அப்படிப்பட்ட சமூகம் படைக்கிறது தான் லாவோட்ஸோட கனவு. அதான் நம்ம கனவும் கூட. அதுதான் நம்ம இது நான் செஞ்சேன் அப்படின்னா நாங்கள் செஞ்சோம். மக்கள் தான் மகத்தானவர்கள். ஏன்னா உலகெங்கும் மாறுதல்களை புரட்சியை முன்னெடுத்த மன்னனோ மந்திரியோ செல்வந்தனோ இல்லை, சாதாரண மக்கள் தான். உங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஆபிரகாம் லிங்கன், அப்படி தான் மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், அப்படி தான் அம்பேத்கர், அப்படி தான் புத்தன், அப்படி தான் பூலே, அப்படி தான் இறைமகன் இயேசு, அப்படி தான் நபிகள். எல்லாரும் சாதாரணமாக வந்து தான் உலகில் இவ்வளோ பெரிய மாறுதல்களை. அப்படி தான் மார்க்ஸு, ஏங்கல்ஸு, இங்கர்ஸால் எல்லாம் அப்படி தான் சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வாய்ச்சி நேச்சு சுவாசிச்சுட்டு இருக்க பிள்ளைகள். அப்படி தான் நம்முடைய தலைவர். அப்படி தான் இந்த நிலத்திலும் பாட்டேன் தீரன் சின்னமலை. மக்களில் ஒருவன் மகத்தான தலைவனாக மன்னனாக மாறியது இப்படி தான். வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுங்கிறான். அப்படிதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது காலம். இப்போ நீங்களே களத்தை பார்க்குறீங்க. சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க உண்டியலை சேர்த்து கொண்டு வந்து காசு போட்டு கொடுக்கணும்னு எண்ணம். கொடுக்கும்போது பெரியப்பா எப்படியாவது நீங்கள் வென்றுங்க, எங்களுக்காக வென்றணும், நாம் ஜெயிக்கிறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்காகவாது வெல்லுங்க என்று சொல்கிறது. பெரியவங்க தாய்மார்கள் அவங்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஐயா எப்படியாவது ஜெயிச்சு நாட்டை காப்பாற்றுன்னு சொல்கிறது. ஒரு முடிவெற்ற தம்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5000 கொண்டு வந்து கொடுக்குறான், 5 நாள் சேமிச்சுங்கிறான். ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரிஷியன் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறான். 10 ரூபா, 5 ரூபா, 500 ரூபா, 1000, 2000 நம்ம மக்கள். அது எவ்வளோ மாண்புமிக்க மக்கள் நம் சொந்தங்கள்னு காட்டுது.